வணக்கம். நான் தான் உங்க லைஃப் ஆஃப் இஷ்யூ. இன்னைக்கு நான் எதை பத்தி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னா, நம்ம லைஃப்ல எல்லாருமே இந்த ஒரு தப்பை பண்ணிக்கிட்டும் இருப்போம். நம்ம லைஃப்ல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அக்கறை காமிச்சிட்டாங்க, இல்ல அன்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம ரொம்ப பெருசா பார்ப்போம். நம்ம அவங்க கொடுத்ததை விட திருப்பி நிறையாவே கொடுப்போம். அவங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப கண்மூடித்தனமா நம்பிடுவோம். அவங்க கண்டிப்பா நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரி எமோஷ்னலி அவங்க கூட கனெக்ட் ஆயிடுவோம். அப்படி கனெக்ட் ஆன டைம்ல தான் அவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்து, அப்படி என்னை விட்டு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கப்ப இவங்க கண்டிப்பா என் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் நினைக்கிறப்ப என்னை விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படி போனப்பதான் எனக்கு புரிஞ்சது, இங்க யாருமே நமக்கானவங்களும் கிடையாது, நிலையானவங்களும் கிடையாது. அப்படி தோணுனப்ப நான் கிறுக்கின வரிகளை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உயிரே ஒரு நாள் உடலை உதறி செல்லும் பொழுது உறவுகளும் உனக்கானவர்கள் என நீ நினைப்பவர்களும் இறுதி வரை உடன் வருவார்கள் என நீ நினைப்பது வேடிக்கையானது தானே. இந்த தப்ப நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சவங்கள வேணா இருக்கட்டும், அவங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வேணா காட்டுங்க, அக்கறை காட்டுங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக வருவாங்க இல்ல வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையை மட்டும் விட்டுட்டு அவங்க கூட இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே நமக்கானவங்க கிடையாது, நிலையானவங்களும் கிடையாது. யார் வேணா எப்ப வேணா நம்மளை விட்டு போவாங்க, நம்மளோட உயிர் மாதிரி. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு அதிக உளறல்களுடன், சின்ன கிறுக்கல்களுடன் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.